டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடு. எனக்கு வேண்டாம்மா, பசிக்கல. மனசுல 1000 கவலை இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பிடாம இருக்க கூடாதுடி. நமக்கு வர கஷ்டத்தை தாங்கறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, போய் சாப்பிடு. சரி, நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. உன் மாமியார் கூட உனக்கு போன் பண்ணலையா? அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க எதுக்கு எனக்கு போன் எல்லாம் பண்ண போறாங்க? பார்வதி ஆண்டி வீட்லயே நான் அவங்கள பார்த்தேன். என்ன சொன்னாங்க? நான் வராம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானா. எப்படா நான் போவேன்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க. எப்படிக்கா இருக்க? சாப்பிட்டியா? அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கக்கா. இப்ப நீயும் என்ன ஏதுன்னு என்ன கேள்வி கேட்க போறியா? நான் எதுவும் கேட்க போறது இல்ல. நீ வந்திருக்கன்னு அம்மா சொன்னாங்க, பாக்க வந்த. நீ காரணம் இல்லாம கிளம்பி வந்திருக்க மாட்டேன். அந்த காரணத்தை தான் சரியா சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்ப வரைக்கும் எதுக்கு மாப்பிளையோட சண்டை போட்டுட்டு வந்தான்னு ஒண்ணுமே புரியல. மா விடுமா, அக்காவும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அங்க இருந்தா அவளுக்கு ரெஸ்டே இருக்காது. கொஞ்சம் எங்கேயாச்சும் அவ ரிலாக்ஸா இருக்கட்டும். ஹாய் மீனா. எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன். நீ எப்படி நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏய் சீதா, நீயும் இங்கதான் இருக்கியா? இப்பதான் அக்காவை பாக்க வந்தேன். எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். அம்மா சாப்பிடுறியா? ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் ஆண்டி, இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வரேன். சரி, நான் டீயாவது எடுத்துட்டு வரேன். உட்கார். என்ன சுத்தி திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன மீனா, உங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாதா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எப்ப வேணா வரலாங்க. நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நானும் தான் சுத்தி போன் பண்ணலாம்னு நினைப்பேன். ஆனா ஹோட்டல்ல நீங்க வேலையா இருப்பீங்கன்னு தான் அப்படியே விட்டுட்டேன். அம்மா உங்க ரெஸ்டாரண்ட்ல எப்படி போகுது? ரொம்ப சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. அம்மா வீட்ல எல்லாரும் மீனா மேல கோவமா இருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா ஆண்டி. முத்து மட்டும் தான் கொஞ்சம் டல்லா சுத்திட்டு இருக்காரு. அங்கிளுக்கெல்லாம் எதுவும் கோவம்லாம் இல்ல. அத்தை அக்காவை தான் திட்டிட்டே இருப்பாங்கல்ல. அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. மீனாவை திட்ட முடியலன்னு மட்டும் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா மீனா இங்க வந்ததுல ரோஹிணி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எல்லா வேலையும் அவங்க தானே செய்யறாங்க. அதுவும் குக் பண்றேன்னு ஏதாவது பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியாதா? சமைப்பாங்க, ஆனா அது யாரும் சாப்பிடுற மாதிரியே இருக்காது. அவங்க சமையலுக்கு பயந்தே நான் காலையில சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பி ரெஸ்டாரண்ட் ஓடிடுறேன். இந்தாமா. சூப்பரா இருக்கா ஆண்டி. மீனாக்கு இந்த குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கா? ஆக்சுவலா நான் இங்க வந்தது மீனாவை பார்க்க மட்டும் இல்ல, உங்களையும் பார்க்கதான். என்னையா? ஆமா ஆண்டி. ஆண்டி இப்பெல்லாம் ஹோட்டல் ஃபுட்ஸை விட ஹோம் ஃபுட் மாதிரி இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் கஸ்டமர்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. மீனா சொல்லிருக்காங்க அவங்கள விட நீங்க ரொம்ப நல்லா குக் பண்ணுவீங்கன்னு. அதனாலதான் மீனாவை பார்த்துட்டு உங்ககிட்டயும் பேசலாம்னு வந்தேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல எங்க அம்மாவை செஃபா வர சொல்றீங்களா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு பூ கட்டுற வேலை இருக்கு. ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களை எங்கேயுமே வர சொல்ல மாட்டேன். உங்க ரெசிபி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். சொல்லி தருவீங்கல்ல? எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுமா. ஓரளவுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லி கொடுங்க போதும். நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கா? அரிசி ஊற வைக்கணும். ஆண்டி அதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க. ஒரு 5 minutes உங்க ரெசிபி மட்டும் சொல்லுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.